நாடு முழுவதும் விசேட விடுமுறை. இலங்கையில் புதன்கிழமை விசேட விடுமுறை. அதற்கான காரணம் என்ன? அது தொடர்பான சிறிய விளக்கத்தை இந்த காணொளியில் பார்க்கலாம். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் மற்றும் உலகளாவிய எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு இலங்கையில் எரிபொருள் நுகர்வை குறைக்கும் நோக்கில் அரசு புதிய அதிரடி முடிவை எடுத்திருக்கிறது. அந்த விசேட விடுமுறை தற்போது எந்த தினத்தில் எப்போதிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் மார்ச் 18, அதாவது நாளை முதல் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடுமுறையானது யாருக்கு என்றவாறாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், நீதிமன்றங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் என்றவாறாக அந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், நீதிமன்றங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் இயங்காது என்றும், அதே நேரத்தில் தனியார் துறையினருக்கும் ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தனியார் நிறுவனங்களும் இந்த நடைமுறையை பின்பற்றுமாறு அரசு பரிந்துரைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அனைத்து அரசு நிகழ்வுகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும் அத்தியாவசிய சேவைகள் தொடர்பாகவும் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சுகாதாரம், துறைமுகம், நீர்வளங்கள் மற்றும் சுங்கத்துறை ஆகியவை வழக்கம் போல் இயங்கும் என்றும் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமைக்கு பதில் புதன்கிழமை ஏன் விடுமுறை அளிக்கப்படுகின்றது என்று பல தரப்பினரிடமிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அவ்வாறான நிலையில் அரசாங்கத்தால் அதற்கான விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை விடுமுறை அளித்தால் சனி மற்றும் ஞாயிறுடன் சேர்த்து தொடர்ந்து 3 நாட்கள் அரசு சேவைகள் முடங்கும். இதனை தவிர்க்கவே வாரத்தின் நடுப்பகுதியான புதன்கிழமை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதாக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இவ்வாறான இந்த சூழ்நிலைக்கான பிரதான காரணமாக இருக்கின்ற விடயம் என்னவென்றால், மத்திய கிழக்கு போர் பதற்றத்தால் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ளதுடன் விநியோக தடைகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அதற்காகவே இதனை முன்கூட்டியே திட்டமிட்டு கையாள இந்த எரிபொருள் சேமிப்பு நடவடிக்கையானது விடுமுறை வாயிலாக எடுக்கப்பட்டிருக்கிறது.